என்னப்பா ஆபீஸ் கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டுமா. தம்பி ஏன் இன்னும் காலேஜ் கிளம்பாம இருக்கான்? அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டணுமா, அதான் உங்கள் அப்பாட்ட காசு வாங்குறதுக்காக நிற்கிறான். ம் அவன் எங்கம்மா நல்லா படிக்க போறான். அவனும் அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாரு. எப்படி திரியறான் பாருமா. இவன் காலேஜ் போய் ஒழுங்கா படிக்க மாட்டாமா. நான் சொல்றதுக்கு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போக சொல்லுமா அவனை. டேய், நான் எப்படி வாழணும்னு நீ டிசைட் பண்ணாத. உன் வேலை என்னமோ அதை பாட்டுக்கு நீ போ. நீ என்னோட பெரியவனா இருக்கனால நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. டேய், நான் உன்னோட பெரியவன்டா. நீ ஒழுங்கா படிக்கலன்னா நான் கேட்க தாண்டா செய்வேன். நானும் அப்பாவும் சம்பாதிக்கிற காசுல தான் நீ படிக்கிற. நீ ஒழுங்கா படிக்காம ஊர் சுத்தி திரியற. அதை நாங்க கேட்காம இருக்கணுமா? டே தம்பிங்களா, சண்டை போடாமல் இருக்குடா. அப்பா வர போறாடா, திட்ட போறாருடா. ஏமா, செமஸ்டருக்கு பணம் கொடுத்து அந்த உடனே கிளம்பி இருப்பேன். இவங்கிட்ட சண்டை பண்ண எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லம்மா. டே சின்னவனே, 50 ஏறுடா, அப்பா வரட்டும். சுந்தரி, என்ன ஒரு சத்தமா இருக்கே? இல்லைங்க, அதாங்க நேற்று சின்ன தம்பி ஃபீஸ் கட்ட காசு கேட்டானுங்க. அது விஷயமா தாங்க பேசிட்டு இருந்தோம். நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவன் காலேஜ் கிளம்பிடுவாங்க. லேட் ஆயிடுச்சுங்க அவனுக்கு. சின்னவனே வாடாங்க. என்ன டேய், நீ கேட்டப்பெல்லாம் காசு கொடுக்குறனே, நீ ஒழுங்கா படிக்கிறியாடா? இந்த செமஸ்டர் நீ பாஸ் ஆகல, இனிமேட்டு நீ காலேஜுக்கே போக வேண்டாம். பேசாம தோட்டத்தில் இருக்க வேலையில நீ பாக்குற வேலை பார். இல்லப்பா, இந்த செமஸ்டர் எனக்கு கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்ப்பா. நீங்க காசு கொடுங்கப்பா. டேய், இதாண்டா உனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நீ ஒழுங்கா படிச்சாதான் உங்க அண்ணன் மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். அதை முதல்ல நீ ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. சரிங்கப்பா, நல்லா படிச்சு அண்ணன் மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கு போறேன்ப்பா. சுந்தரி, பீரல் வந்து அவனுக்கு காசு எடுத்து கொடு. சரிங்க. அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வந்துருப்பா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. இவனுக்கு வயசு 30 ஆச்சு. இன்னும் ஒரு பொண்ணு கூட அமைய மாட்டேங்குது. சுந்தரிக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா சின்ன பொண்ணு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. வா வந்து உட்காருவா. என்னக்கா, மாமா பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சின்ன பொண்ணு. நீ எப்படி இருக்க? உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? உங்கள் மாமியார்லாம் எப்படி நல்லா இருக்காங்களா? என்னக்கா, பிரவீனுக்கு ஏதாச்சும் வரணும் ஏதாச்சும் வந்துச்சா? வரலாம் வந்துட்டு தான் இருக்கு சின்ன பொண்ணு. ஆனால் என் பையனுக்கு தான் எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்கிறான். திருச்சியில் என் சொந்தக்காரங்களோட ஒரு பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருப்பாக்கா. படிச்சு முடிச்சுட்டு இப்போ வேலை தேடிட்டு இருக்காளாமா. பார்க்க ரொம்ப அழகா இருப்பாக்கா. அவளுக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எனக்கு உடனே பிரவீன் அவங்க தான் வந்துச்சுக்கா. அதனால அவங்க கிட்ட ஜாதகத்தை கேட்டு வாங்கியிருக்கேன். நான் உங்ககிட்ட தரேன். நீ கொண்டு போய் பிரவீனுக்கு செட் ஆகுதான் பார்த்துட்டு வாக்கா. அப்படியே சின்ன பொண்ணு, நீ ஜாதகத்தை கொடு. இந்த பொண்ணாவது பிரவீனுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். சரிக்கா, நான் சாயங்காலம் எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க காலையில கொண்டு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, சரியா? சரி சின்ன பொண்ணு, நான் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், சரியா? அப்புறம் பொண்ணு எப்படி, நல்ல பொண்ணா? அட சும்மா சொல்லக்கூடாதுக்கா. பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுக்கா. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுக்கா அது. அதுக்காக சொல்ல சின்ன பொண்ணு, எனக்கு இருக்குது 2 பசங்க தான். வீட்டுக்கு ஒரு மருமக, எனக்கு ஒரு மகளாக இருக்கணும். மகளாக இருந்து இந்த குடும்பத்தை என் மகனை புரிஞ்சுட்டு சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழணும். கவலைப்படாதாக்கா, நீ நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுவும் இந்த பொண்ணு உன்னை உன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பாக்கா. சரிக்கா, நான் இப்போ கிளம்புறேன். சாயங்காலமா வரேன். காப்பி குடிச்சிட்டு போ சின்ன பொண்ணு. பரவாயில்லக்கா, இருக்கட்டும். அப்போ அந்த வரேன். அடடா, இவ்வளோ விஷயத்தை கேட்டோம், பொண்ணோட பேர் கேட்க மறந்துட்டோமே. நீங்கள் தான் கயன்விழியா? ஆமாங்க. நீங்கள் ஜாயின் பண்ண வரேன்னு சொல்லிட்டு முரளி சார் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் வந்து ஒரு 8:30க்கு வந்துடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் முரளி சார் வந்து இப்போ ஊரில் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க. அதனால் பிரவீன் சார்கிட்ட உங்களை பற்றி நான் சொல்கிறேன், ஓகே? சரிங்க மேம். உங்கள் நேம் மேம்? மேம்லாம் கூப்பிடாதுங்க, என் பேர் வாசுகி. நீங்களும் நானும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ண போகிறோம். வாசுகினே கூப்பிடுங்க, சரியா? சரிப்பா. பிரவீன் சார் வராருப்பா. வாசுகி, என் கேபினுக்கு ஒரு கப் காப்பி கொண்டு வாங்க. ஓகே சார். சார், இவங்க புதுசாக இன்னைக்கு ரிசப்ஷனிஸ்டாக ஜாயின் பண்ண வந்திருக்காங்க சார். பேர் கயன்விழி. முரளி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. ஒர்க் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வாசுக்கு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண கையில், நான் சாருக்கு காப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி வாசுகி. கடவுளே ரொம்ப நன்றி. எப்படியும் இந்த ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இனிமேலாச்சும் என் குடும்ப கஷ்டம் தீரணும். என்னடா மச்சான் ஆகாசு சோகமா இருக்கிறான்? தெரியலையே மச்சி. ஏன்டா மச்சான் சோகமா இருக்க? வாடா சினிமா போக டிக்கெட் எடுத்துக்க. வா போயிட்டு வந்துடலாம் வாங்க.
அட போடா நீ வேற. இந்த செமஸ்டர் நான் பாஸ் ஆகல எங்க அப்பா என்ன காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாருடா. அட என்னடா சொல்ற? நம்மள இந்த காலேஜுக்கு டைம் பாஸ்க்காக தான் வந்துட்டு இருக்கோம். இந்த பாஸ் ஆறதுல அந்த ஜென்மத்தை நடக்கவே நடக்காதுடா. டேய் பேசாம இருடா. உன்ன மாதிரி என்ன மாதிரி இல்ல ஆகாசு. ஆகாசுலாம் நல்லா படிக்கக்கூடிய பையன்தான். இப்பதான் கொஞ்சம் மாசமா சரியா படிக்கிறது இல்ல. டேய் ஆகாசு கவலைப்படாதடா. நீ ஒன்றும் எங்களை மாதிரி ஒன்றும் வீக்கான ஸ்டூடெண்ட் கிடையாது. நீ நல்லா படிக்கக்கூடிய பையன்தான். இப்பதான் கொஞ்சம் மாசமா சரியா படிக்கிறது இல்ல. அது ஏனே உனக்கு தெரியும். கொஞ்சம் இந்த காலம் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணுடா. நீ என்ன சொல்ல வரது எனக்கு புரியுது மச்சான். என்னைக்கு ராகினி வந்து இந்த காலேஜ் வந்து சேர்ந்தாலோ அதுல இருந்து நான் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தலைன்னு எனக்கு புரியுது. அவ்வளவுதான் மச்சான். உனக்கு புரிஞ்சா சரிதான்டா. நீ நல்லா படிச்சதாண்டே டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி பெரிய வேலையில சேர முடியும். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கடா. டேய் மச்சான் ராகினி வராடா.